நெல்லையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி நிறுவனங்களுக்குள்ளேயே தாக்குதலில் ஈடுபடும் சம்பவங்களின் பின்னணியில் சாதிய வன்முறை நிலவுவதாக பரபரப்பான குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது. தடுக்க வேண்டியவர்கள் தடுக்காததாலும் கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிக்காத நிலையில் நெல்லையில் நடப்பது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவனையும் அவனது சகோதரியையும் சாதி துவேஷத்தோடு வீடு புகுந்து அரிவாளால் சக மாணவர்கள் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வின் போதே நெல்லை மாவட்டத்தில் நிகழும் சாதிய வன்மம் குறித்து பலரும் அதிருப்தி தெரிவித்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று நாங்குநேரி பகுதியில் மீண்டும் மாணவர் ஒருவர் பள்ளிக்குள்ளேயே அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்குள்ள மத்திய அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் நாங்குநேரியைச் சேர்ந்த சக மாணவர் மீது தண்ணீரை கொட்டியதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் மறுநாள் நாங்குநேரி மாணவர் தனது வீட்டில் இருந்து சிறிய ரக அரிவாளை பள்ளிக்கு எடுத்து வந்து சக மாணவரை தலையில் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே நெல்லை மாநகர பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி ஒன்றில் படிக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவரை சக மாணவர் கல்லூரிக்குள் புகுந்து வெட்டியுள்ள சம்பவம் பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்விரோதத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தியதாக சக மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு பாளை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நிகழ்ந்துள்ள இத்தகைய வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் சாதிய வன்மத்தின் நீட்சி இருப்பதாக குற்றச்சாட்டு வாசிக்கப்படுகிறது. நெல்லையில் மாணவர்கள் இடையேயான சாதிய மோதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சிறு தகராறுகள் கூட பெரிய சாதி மோதலாக மாறும் அபாயம் உள்ளது. இதனால் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சமூகத்தில் இணக்கமான சூழல் நிலவுவதற்கு அரசு தனிக்கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாணவர் சமூகக்குள் சாதிய மோதல்கள் தொடர்ந்த வண்ணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்குநேரி சம்பவம், தற்பொழுது சேவியர் கல்லூரியில் பிரச்சனை, நேற்று கூட ஒரு பள்ளியில் பிரச்சனை, இப்படி சாதிய மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு ஏற்கனவே பள்ளி கல்வி கயிறு கட்டக்கூடாது எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் மீண்டும் மாணவர்கள்ட்ட சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட்டு அது திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய சாதி கலவரமாக வெடிப்பதற்கான சூழ்நிலையை மாணவர் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மாணவ சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு கவுன்சிலிங் நடத்தி இந்த சமூகத்துக்கான இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடியடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரம் நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் வேலை செய்கிறார்களோ என்னும் சந்தேகமும் இருக்கிறது. மாணவர்கள் இடையேயான பிரச்சனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதும் வெங்கடாஜலபதியின் கோரிக்கையாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலே பணி செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் எங்கே இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் என்ற அச்சம் இருக்கிறது. இவர்கள் உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். இதனை இந்த மாணவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடுக்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்களில் மாணவர்கள் நடத்தும் வன்முறை நிகழ்வுகளால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதாக அதிர்ச்சி தெரிவிக்கிறார் சமூக ஆர்வலரான பெட்ரியன் ராயன். கடந்த ஓராண்டாக நடந்து வரும் சாதிய மோதல்களை குறித்து இன்று பொதுமக்கள் மத்தியில் பெரும் மன உளைச்சலும் அதிர்ச்சியும் ஏற்பட்டு வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கல்லூரிக்குள் புகுந்து பண்ண வன்முறையும் பள்ளிகளிலும் பாளை பேருந்து நிலையம் அருகில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் குறித்து பார்க்கும்போது பொதுமக்கள் மத்தியில் மாணவர்களை கண்டு அஞ்சும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் அதற்கு பெற்றோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆனால் பெற்றோரும் சாதிய தலைவர்களும் கைதின் போது குறுக்கிடுவதால் மாணவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறார்கள். மேலும் பள்ளியில் கண்டிக்கும் ஆசிரியர்களையும் பெற்றோர்கள் மிரட்டுவது மாணவர்களை தவறு செய்ய மேலும் ஊக்குவிப்பதாகவே அமைந்துள்ளது. இந்த நிலை தொடருமானால் கொடியன்குளம் போன்றே சாதிய மோதல்கள் மீண்டும் வெடிக்கும் என்கிறார் பெட்ரியன் ராயன். ஆசிரியர்கள்
ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர்களை தங்களுடைய செயல்பாடு தங்களுடைய கண்டிப்பாக செய்ய முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் இம்மீடியட்டாக ஆசிரியர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கிற விஷயத்துக்கு உள்ளே வர்றது, வந்து ஆசிரியர்களை செயல்பட விடாமல் நிப்பாட்டுறது, அதுக்கு துணையாக 2 சாதிய தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதில் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது. இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எல்லா கல்லூரிகளையும் நடக்குது. ஒரு ஆசிரியர் கம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு ஆசிரியர் பெரம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து பெற்றோர்கள் ஓடி போய் என் பையனை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எப்படி கேட்பீங்க, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பையன் அந்த பள்ளி கல்லூரி காம்பவுண்டுக்கு வெளியே வந்து போலீஸார்கிட்ட இதே விஷயத்தில் மாட்டி அங்கே ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து நிற்கான். பிரச்சனையில் ஈடுபடும் மாணவர்களை அழைத்து கவுன்சிலிங் கொடுப்பதே அவர்களை நல்வழிப்படுத்தும். அதேபோல் பள்ளிகளில் சாதிக்கயிறு அணிந்து வருவதையும் தடை செய்ய வேண்டும் என்கிறார் சமூக ஆர்வலர் பெட்ரியன் ராயன். ஜாதிய பெயர்களை சொல்லி ஆசிரியர்களை மிரட்டுறாங்க, நம்ம லைவாக பார்க்குறோம். இந்த சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அடுத்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு வந்து சுடுகாடாக மாறிப்போம் இப்படி போச்சுன்னா. ஸோ ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிக்கும் போது தயவுசெய்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுங்க, இந்த பையனுக்கு திருந்ததுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைய நம்ம இழக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு நம்ம ஒரு தவறான ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போகிறோம். பெற்றோர்கள் முதல்ல புரிஞ்சுங்க. சாதிய தலைவர்கள் தயவு செய்து அந்த விஷயங்களில் தலையிடாதீர்கள். அந்த குழந்தை அந்த தப்பு பண்ணிக்கினா அதுக்கு ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்கன்னா அவன் திருந்ததுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைங்க. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மாணவர்கள் மத்தியில் சாதிய பிரச்சனை நிலவ காரணம் பெற்றோர்தான் என்கிறார் சமூக சேவகர் ஜமால். பெற்றோர் சாதி வேறுபாடு பார்க்காமல் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாவிடில் அந்த மாணவன் சமூக விரோதியாக மாறத்தான் வாய்ப்பு அதிகம் உள்ளது. நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தான். படித்து நீ ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு போலீஸாவோ, கலெக்டராகவோ, நீ அரசு துறையில் வந்து அதிகாரத்தில் நீ இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆள முடியும் அப்படின்னு வந்து சொல்லணுமே தவிர, ஜாதியை முன்னெடுத்தால் கண்டிப்பாக வந்து அவன் பெரிய லெவலில் ஒரு அக்யூஸ்டாக தான் மாறுவானே தவிர, கல்வி நாணங்கள் வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யாது, மண்டையில் ஏறாது. முழுக்க முழுக்க அவனுக்கு வந்து ஜாதி வரி தான் ஊறி போயிருக்கும். நம்ம ஜாதி தான் பெருசு, அவங்க ஜாதி வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி ஒரு மண்ணும் கிடையாது. அதேபோல் ஆசிரியர்கள் என்று பிரம்பை கீழே போட்டார்களோ அன்றே மாணவர்களுக்கு பயம் போய்விட்டது. பெற்றோரும் பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஆசிரியர்களை சாதி ரீதியாக மிரட்டும் போக்கு தொடர்வதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் சமூக சேவகர் ஜமால். லைட்டாக கண்டிச்சா கூட தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க, நேராக போய் ஸ்கூலில் போய் இருந்து என் பையனை எப்படி நீங்கள் வந்து செய்யலாம், நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் வந்து மேல் ஜாதினாப்பில் என் பையனை அடிக்கிங்களா வைக்கிங்களான்னு சொல்லி ஒரு மிரட்டு தாங்க. இதனாலேயே வந்து பாதி டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை ஏசவோ வைக்க நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி கடந்து போயிருந்தாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து வழிகேட்டு தான் போவாங்களே தவிர மித்தபடி படிக்கணுங்க அந்த சிந்தனைகளே இருக்காது. நீங்கள் வந்து தாய் தகப்பன் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி சொல்லுங்கள், எப்போ அவன் வந்து நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பழகு, அண்ணன் தம்பியாக பழகு வை, எங்கே போனால் ஒற்றுமையாக ஏறி ஸ்கூலில் போய் நல்லா படிப்பை கவனி அப்படின்னு நீங்கள் நித்தம் நீங்கள் சொல்லி பாருங்கள். இதே மாதிரிலாம் ஜாதி சண்டையில் வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து இன்னும் செய்யாது நடக்காது. மொத்தத்தில் நெல்லையில் மீண்டும் சாதிய மோதல்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டுமென்றால் அது மாணவர்கள் மத்தியில் இருந்தே தொடங்கப்பட வேண்டும். அதற்கு அரசும் கல்வித்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்களிடம் மட்டுமல்ல, பெற்றோருக்கும் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.